சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். இந்த ஸ்டோரியோட பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பின்பு வருத்தமுற்றவன் என்னிடம் வந்து பேசினான். மாதவா, நேற்று ஸ்ரேயாவை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? நான் ஸ்ரேயா கிட்ட இதை பற்றி கேட்கணும்னு பேச போனேன். ஆனால் அவள் என் மேலே இருக்கிற கோவத்தில் என்னை பார்க்க கூட விரும்பாமல் போயிட்டா. ஓகே ஆயிடுச்சு விக்னேஷ். அந்த பையனை ஸ்ரேயாவுக்கு பிடிச்சிருக்கான், அந்த பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயதார்த்த தேதியையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 2-3 நாளில் நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னது, 2-3 நாளில் நிச்சயதார்த்தமா என்ற விக்னேஷ் திகைப்புடன் கேட்டான். ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா எதுக்கு நாளை தள்ளி போடணும்? அதுபோக அவங்க அப்பா அம்மாவும் அவளை ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதான் இவ ஓகே சொன்ன உடனே எல்லாத்தையும் சீக்கிரமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்றேன். பிறகு சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தவன் தன் வேலையை தொடர்வான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் கேன்டீனில் சென்று தனியாக அமர்ந்திருந்தான். அவன் அருகில் சென்ற நான் அவனிடம் பேசத் தொடங்கினேன். என்னாச்சு விக்னேஷ், ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க? வேலை பார்க்கலையா என்றேன். இல்லை, தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாம்னு இங்கே வந்தேன். உண்மையாகவே உனக்கு தலை தான் வலிக்குதா, இல்லை ஸ்ரேயா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை உன்னால் தாங்கிக்க முடியலையா? இனியும் என்கிட்ட மறைச்சி என்ன விக்னேஷ் பண்ண போகிற? நீயும் நானும் பழகுன காலத்திலிருந்து நீ எதையுமே என்கிட்ட மறைச்சதில்லை. ஆனால் இப்போ உன் மனசில் என்ன இருக்குன்னு உன் கூட பழகுன என்னாலேயே புரிஞ்சிக்க முடியலை. ஸ்ரேயா வசதியான வீட்டு பொண்ணு, உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் வசதி இல்லாத உன்னை லவ் பண்ணுறானா என்ன அர்த்தம்? உன் மேலே உண்மையான அன்பு அவளுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அவள் அன்பை புரிஞ்சுக்காம இப்படி அவளை மிஸ் பண்ணிட்டியே என்று நான் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் விக்னேஷின் கண்களில் கண்ணீர் துளிகள். என்ன ஆச்சு, ஏன் அழுற? மறுபடியும் அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று வேண்டுமென்றே கேட்க, எதுவும் பேசாதவனின் கண்களில் மட்டும் கண்ணீர் வந்து கொண்டிருந்தன. டேய், என்னடா, என்னன்னு சொன்னாதானடா எனக்கு தெரியும். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா. இல்லடா, எனக்கு எந்த கொடுப்பனையும் இல்லை. என்னோட வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த எனக்கு ஸ்ரேயா தாண்டா ஒரு ஆறுதலாக இருந்தா. அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவள் என்னை விரும்புகிறேன்னு என்கிட்ட வந்து சொன்னப்பவே எனக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவளை கட்டி பிடிச்சி நானும் உன்னை விரும்புகிறேன்னு கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு. ஆனால் என்னால் எப்படி சொல்ல முடியும்? என்னோட குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் மட்டும் என்னோட சந்தோஷத்துக்காக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என் குடும்பத்தை யார் பாப்பா? ஒருவேளை நான் ஸ்ரேயா கிட்ட என்னோட லவ்வை சொல்லியிருந்தா அவ கூட அடிக்கடி பேசணும், அவ கூட இருக்கணும்னு தோணும். அதுவே நாள் போக போக சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். இதனால் என்னோட குடும்பத்தை நான் பார்க்காம போயிட்டேன்னா அவங்களுக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்லைடா. அதனால தான் என்னோட ஆசைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னோட குடும்ப பாரத்தை முதல்ல குறைக்கணும். அதுக்கப்புறம் என்னோட லவ்வை அவகிட்ட சொல்லணும்னு அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன். அவளும் எனக்காக காத்திருப்பான்னு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் திடீர்னு அவள் மனசில் இருந்து என்னை தூக்கி போடுவான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா என்ற விக்னேஷ் என் கைகளை பற்றி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். டேய், லைஃப்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை சொல்லு? அதுக்காக நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷத்தை விட்டு கொடுக்க கூடாதுடா. நீ ஸ்ரேயாவை லவ் பண்ணுறதால உன்னோட குடும்பத்தை விட்டுடுவேன்னு ஏன் பயப்படுற? உன் குடும்பத்து மேலே நீ வச்சிருக்கிற பாசம் அந்த மாதிரி உன்னை மாற்றாதுடா. இனிமே நான் என்னடா பண்ணுவேன்? என்னோட ஸ்ரேயா என்னை விட்டு போகிறா. அவள் வேற ஒரு பையன் கூட வாழ்கிறத என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. முதல்ல உன்னோட காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம அவகிட்ட சொல்லு. இனிமே எப்படிடா சொல்ல முடியும்? நான் சொன்னாலும் அவள் அதை கேட்பாளா? நிச்சயம் அவள் கேட்பா. அப்படியே எழுந்திருச்சு திரும்பி நின்று அவகிட்டையே நேராக உன்னோட காதலை சொல்லிடு என்று நான் கூற அதிர்ச்சியில் முழி பிதுங்கியவாறு என்னை பார்த்தவன் திரும்பி பார்த்தான். இவ்வளவு நேரம் அவன் பின் நின்ற ஸ்ரேயா விக்னேஷ் பேசியதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். விக்னேஷின் மனதில் தான் இருப்பதை தெரிந்து கொண்ட ஸ்ரேயா விக்னேஷை அன்போடு அணைத்து கொண்டாள். நான் வந்த வேலை முடிந்துவிட்டது. இனி இருவரும் மனது விட்டு பேச அங்கிருந்து நகர்ந்த நான் கவிதாவிடம் இதை பற்றி கூறிவிட்டு என் வேலையை தொடர ஆரம்பித்து விட்டேன். இப்படி இருவரும் உண்மையான அன்போடு சேர்ந்து விட்டனர். நானும் கவிதாவும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்றுதான் கூற வேண்டும். ரொம்ப தேங்க்ஸ் மாதவா. நீ மட்டும் இந்த யோசனையை சொல்லாமல் இருந்திருந்தா
விக்னேஷ் மனசில் நான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்காமலேயே போயிருப்பேன் என்று ஸ்ரேயா கூற, டேய் இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? அட பாவி, அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு எப்படியெல்லாம் பிளான் போடுற? கவிதா, இதில் நீயும் கூட்டா? உன்னை எவ்வளவு நல்ல புள்ளன்னு நினச்சேன். 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பிளானை போட்டிருக்கீங்க என்றான் விக்னேஷ். பின்ன உன் மனசில் உள்ளதை எங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருந்தா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் போட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இப்போ அந்த பிளான் போட்டதால தானே உன் மனசில் ஸ்ரேயா இருந்ததை நீ ஓப்பனாக சொன்ன. ஏண்டா அழுமூஞ்சி, அது என்ன, எந்த கஷ்டம்னாலும் பொசுக்கு பொசுக்குன்னு அழுற அழுமூஞ்சி என்று நான் கிண்டல் அடிக்க, டேய் என்ன, ஏன் முன்னாடியே என் ஆளை அழுமூஞ்சின்னு கிண்டல் பண்ணுற என்று ஸ்ரேயா என்னிடம் சண்டைக்கு வர ஆரம்பித்தாள். இப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக எங்கள் பணியை தொடர்ந்து கொண்டிருந்தோம். இப்படி நாட்கள் நகர விக்னேஷின் அக்கா பறிகொடுத்த நகையும் திரும்ப கிடைத்துவிட்டது. அதனால் எங்களின் பணமும் எங்களிடம் திரும்ப வந்துவிட்டது. 2வது அக்காவிற்கான வரனையும் பார்க்க ஆரம்பித்தான் விக்னேஷ். அவனுக்கு வேண்டிய உதவிகளை ஸ்ரேயா செய்து வர அவனும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான். இப்படி விக்னேஷின் 2வது அக்கா திருமணத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடித்தோம். அடுத்து அவர்களின் திருமணத்தை பற்றிய பேச்சுகளை தொடரலாம் என்று இருக்கும் பொழுதுதான் எனக்கு அதிர்ச்சியான செய்தி என் வீட்டில் காத்திருந்தது. அன்று வேலை முடிந்த நான் வழக்கம் போல வீட்டிற்கு சென்றேன். டேய் மாதவா, நாளைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம், லீவு போட்டுடு என்று என் அம்மாவிடம். ஏம்மா, நாளைக்கு ஏதாவது விசேஷமா? எங்கேயாவது போகிறோமா? ஆமாண்டா, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்னது, பொண்ணு பார்க்க போகிறோமா? என்னம்மா, என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்கிறீங்க? என்னடா, ஏன் இப்படி ஷாக் ஆகுற? பொண்ணு தானே பார்க்க போகிறோம். நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இவ்வளவு அதிர்ச்சியாக கேட்குற? இல்லைம்மா, இதை பற்றி என்கிட்ட முன்கூட்டியே சொல்லாமல் திடீர்னு இப்படி சொன்னா. சடனாக எப்படி நாளைக்கு என் ஆஃபீஸ்க்கு லீவு போட முடியும்? அதான் கேட்டேன். டேய், நாங்கள் பெற்று வச்சிருக்கிறது ஒரே பையன். உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? இதை உன்கிட்ட சொன்னா, கல்யாணத்துக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அதான் உன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நாங்களே பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்துருக்கிற பொண்ணு நல்ல வசதியான வீட்டு பொண்ணு. பொண்ணு பல்லு டாக்டராண்டா. அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல வசதி. அவங்க வீடு பங்களா வீடு மாதிரி இருக்குமாடா. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு வசதியான வீட்டு பையன் தேவையில்லையா. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் படித்து வேலைக்கு போகிற பையனாக இருந்தால் போதும்னு தான் எதிர்பார்க்குறாங்களாம். இதை தரகர் சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? எப்படியாவது அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்ததை நினச்சி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம்டா. அம்மா, கல்யாணம் பண்ணுறது குடும்பம் நடத்துறதுக்கா இல்லை வசதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கா? என்னம்மா பேசுகிறீங்க? எப்போ பாரு காசு பணம் காசு பணம்னு பேசுகிறீங்க. என் கல்யாண விஷயத்துலையும் அதே மாதிரி முடிவெடுக்காதீங்க. எனக்கு வசதியான வீட்டு பொண்ணு தான் வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அன்பான பொண்ணாக இருந்தால் பத்தாதாமா? டேய், நீ எந்த காலத்துலடா இருக்க? இந்த காலத்தில் அப்படி குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அனுசரணையான அன்பான பொண்ணுக்கு எங்கே போகிறது சொல்லு? எல்லா பொண்ணுங்களும் படிச்சுட்டு பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அலையுதுங்க. அதுக்காக குடும்பத்துக்கு அடங்கி இருக்கணும்னு கிராமத்திலிருந்து ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்கிறியா? இந்த காலத்து பையன் மாதிரியாடா பேசுகிற? நானே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டேன். நீ என்னடா இன்னும் அந்த காலத்திலேயே இருக்க? அம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த பணக்காரங்க வீட்டு சவகாசமே நமக்கு வேண்டாம். நமக்கு இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையே போதும்மா. இதுக்கு ஏற்ற மாதிரியே பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நீ என்ன சொன்னாலும் நாளைக்கு அந்த பொண்ணை நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு ஒழுங்காக கிளம்பு என்று என் அம்மா கூறிவிட்டு சட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விட்டார். என்னால் மேற்கொண்டு அவரிடம் எதையும் பேசி புரிய வைக்க முடியவில்லை. அதனால் நான் கவிதாவை காதலிக்கும் விஷயத்தை கூறிவிடலாம் என்ற முடிவை எடுத்த நான் என் அம்மாவை மீண்டும் அழைத்து அவரிடம் என் காதலை பற்றி கூறினேன். அவர் காதலுக்கு மறுப்பு தெரிவிப்பார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் மாறாக பெண்ணின் வசதியை பற்றியே விசாரித்தார். அம்மா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, ரொம்ப அன்பானவ, என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பா, எப்பொழுதும் அமைதியாக இருப்பா, தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டா. அவள் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா நம்ம அப்பாவையும் உன்னையும் அப்படி தாங்குவாமா
டேய், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? அந்த பொண்ணு வசதியா இல்லையா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்று என் அம்மா அவர் நினைப்பிலேயே நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை கவிதாவும் நம்மளைப் போன்று சாதாரண குடும்பம்தான் என்று நான் கூறினால் அவர் கவிதாவை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி என்னுள் எழவே சிறிது நேரம் அமைதியாக இருந்த நான், அம்மா, நீங்கள் பார்த்துருக்கிற குடும்பத்தை விட வசதியான குடும்பம் போதுமா என்று சட்டென்று பொய்யான வார்த்தைகளை கூறிவிட்டேன். என்னடா சொல்கிற? நான் இப்போ பார்த்த பொண்ணை விட அந்த பொண்ணு இன்னும் வசதியா? அப்பனா அந்த பொண்ணு யாரு, என்ன, அவங்க குடும்பம் எங்கே இருக்காங்க, அவங்க சொந்த ஊர் எது, எல்லாத்தையும் சொல்லு. நாளைக்கு தரகர் சொன்ன பொண்ணை போய் பார்க்க வேண்டாம், நீ லவ் பண்ணுற பொண்ணையே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்று என் அம்மா இவ்வளவு அவசரமாக முடிவெடுப்பார் என்று நான் சிறிதளவும் எதிர்பார்க்கவில்லை. அம்மா, ஏம்மா இப்படி எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுற? நான் லவ் பண்ணுற விஷயத்தையே இப்போ தான் உன்கிட்ட சொல்கிறேன். அதுக்குள்ளே அவங்க குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும்னு சொன்னால் எப்படி? கொஞ்சம் டைம் கொடுமா. நான் கவிதா கிட்ட பேசிட்டு எப்போ வரணும், எப்போ பார்க்கணுங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். சரிடா, அப்போ சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசி என்னைக்கு பார்க்க வர்றதுன்னு கேளு. அப்பா, எப்படியோ நம்ம வீட்டுக்கு வசதியான வீட்டு பொண்ணு மருமகளாக வரப்போகுது, அது வரைக்கும் சந்தோஷம் என்று என் அம்மா புலம்பிக் கொண்டே அங்கிருந்து நகர நான் தலையில் கை வைத்தபடி அப்படியே சோஃபாவில் அமர்ந்து விட்டேன். யோசிக்காமல் என் அம்மாவிடம் பொய்களை அடுக்கிவிட்டேன். ஆனால் உண்மையை எப்படி அவரிடம் எடுத்து கூறுவது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்படி யோசித்தவாறே அன்று இரவையும் நான் கடந்து விட்டேன். மறுநாள் வழக்கம் போல அலுவலகத்திற்கு சென்ற நான் வேலையில் கவனம் செலுத்தாமல் சோகக்கடலில் மூழ்கியிருந்தேன். என்னாச்சு மாதவா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? மேனேஜர் ஏதாவது திட்டுனாரா என்ற கவிதாவிடம், அவன் திட்டுனா நான் எதுக்குடி இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்கார போகிறேன்? வேற என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் காலையிலேயே ஒரு மாதிரி இருக்க? உன்கிட்ட எப்படி சொல்கிறது கவிதா, வீட்டில் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதவா சொல்கிற? என்ன திடீர்னு? ஆமாம் கவிதா, எனக்கே இது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகணும்னு நேற்று நைட்டு தான் என்கிட்ட அம்மா சொன்னாங்க. என்னது, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னா? என்ன மாதவா, இப்படி இடி மேலே இடியை என் தலையில் போடுற? அப்புறம் என்ன தான் நடந்துச்சு? ஆனால் நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்க. அடிப்பாவி, அதுக்காக இன்னைக்கு ஏன் பொண்ணு பார்க்க போகலன்னு கேட்குறியா? ஏண்டி, என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியா இல்லையா? எனக்கு உண்மையில தான் இப்போ சந்தேகமாக இருக்குது. என்ன மாதவா இப்படி சொல்கிற? நான் ஒரு அதிர்ச்சியில் தானே கேட்குறேன். சொல்லப்போனால் இவ்வளவு நாள் நம்ம காதல் மேலே ஏற்படாத பயம் இப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மாதவா என்றவாறு அவள் பதற்றத்துடன் கேட்க, நான் எவ்வளவோ அம்மா கிட்ட சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்குறதா இல்லை. அதனால் நானும் நீயும் லவ் பண்ணுற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்களா? எங்க கவிதா, எங்கள் அம்மா பற்றி உனக்கு முழுசாக தெரியாது. அவங்க ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க, பண பேயின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறதா கூப்பிட்டாங்கல்ல, அந்த பொண்ணு கூட பல் டாக்டர், நல்ல வசதியான வீட்டு பொண்ணா. அதனால தான் பொண்ணு பார்க்குறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஆனால் நீயும் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ன்னு அவங்கக்கிட்ட என்னால் சொல்ல முடியலை. அப்படி மீறி சொன்னாலும் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நீயும் வசதியான வீட்டு பொண்ணுன்னு ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேன் என்று நான் கூறிவிட்டு தலை குனிந்தேன். என்ன மாதவா இப்படி சொல்லிட்டு வந்து நிற்கிற? இது என்ன சின்ன பொய்யா உனக்கு? நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு வந்திருக்க தெரியுமா? இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா நீ? ப்ளீஸ் மாதவா, தயவு செஞ்சு நாங்களும் சாதாரண குடும்பந்தாங்கிற விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு. என்ன கவிதா பேசுகிற நீ? அப்படி சொன்னால் நிச்சயம் அம்மா உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, இந்த பொய்யை நீ எத்தனை நாளைக்கு சொல்ல முடியும்? அவங்களும் நீ சொன்ன பொய்யை நம்பி பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? எங்கள் வீட்டுக்கு நீ அவங்கள கூட்டிகிட்டு வந்து தானே ஆகணும். அப்போ எப்படியும் உண்மை தெரியும்ல. இதை பற்றி நீ யோசிச்சியா? எனக்கு நீ சொல்கிற எல்லாமே புரியுது கவிதா. ஆனால் நேற்று எனக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. நான் மட்டும் அப்படி சொல்லலைன்னா இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வந்திருக்க மாட்டேன். நிச்சயமாக அந்த பொண்ணை பார்க்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இன்றைக்கி ஒரு நாளில் இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக நீ சொன்ன பொய் நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் தான் நிறுத்தும். தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு மாதவா. அவங்க முழு மனசோட சம்மதிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்.
தயவு செஞ்சு நீயா எந்த முடிவையும் எடுக்காத என்ற கவிதாவும் கூறிவிட்டு கோபத்தில் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். எனக்கு என்ன செய்வது என்றே ஒன்றும் புரியவில்லை. வேலையில் கவனம் செலுத்த முடியாததால் மேனேஜரிடம் திட்டு வாங்க ஆரம்பித்து விட்டேன். வழக்கம் போல உணவு இடைவெளியின் போது நண்பர்களுடன் சிரித்து பேசி சாப்பிடும் நான் இன்று வீட்டில் நடந்ததை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு வந்த விக்னேஷ், டேய் மாதவா, என்னடா ஆச்சு? ஏன் சாப்பிடாம எதையும் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? சரி வா ஸ்ரேயா, சார் ஏதோ பலத்த யோசனையில் இருக்காரு, நாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நாம் போகலாம். டேய் என்னடா, ஒன்றும் இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன ஏதுன்னு கூட கேட்காம 2 பேரும் ஜாலியாக கை கோத்துக்கிட்டு போகிறீங்க. சரி சரி போங்க, நானே என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன். டேய் மாதவா, சும்மா சொன்னேன்டா, உன்னை கலாய்க்கிறதுக்காக. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. நீயா சொல்லுவேன்னு தான் எதிர்பார்த்தேன். காலையிலிருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் கவிதாவும் ஏதோ வாக்குவாதம் பண்ணீங்க. அப்போவே உன்கிட்ட வந்து கேட்கணும்னு தான் இருந்தேன். சரி, மேனேஜர் பார்த்தா அப்புறம் என்னையும் கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதான் பிரேக்கில் கேட்கலாம்னு வெயிட் பண்ணேன். சரி சொல்லு, உனக்கும் கவிதாவுக்கும் ஏதாவது சண்டையா? அதெல்லாம் இல்லைடா, வீட்டில் தான் பிரச்சனை என்று நான் வீட்டில் நடந்ததை பற்றி விக்னேஷ் மற்றும் ஸ்ரேயாவிடம் விளக்கமாக கூறினேன். என்னடா இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிட்டு வந்துட்டு இப்படி சாதாரணமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? வேற என்னடா பண்ணுறது? அப்போ எனக்கு வேற வழி தெரியலை, அதான் யோசிக்காமல் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்டா. சரி, கவிதா கிட்ட இதை பற்றி சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பான்னு தான் அவகிட்ட சொன்னேன். அவள் என்னன்னா ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லி என்னையே கத்துறா. இவங்க 2 பேருக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டா. ஏதாச்சும் ஒரு யோசனை கொடுடா. டேய், இது ஒன்றும் சின்ன பிரச்சனை இல்லை, உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. இதில் போய் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லிட்டு வந்து நிற்கிற. இதில் என்னடா நான் யோசனை சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைடா. ஸ்ரேயா, உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா என்ற விக்னேஷ் ஸ்ரேயாவிடம் கேட்க, என்ன விக்னேஷ் இப்படி கேட்குற? நம்ம 2 பேரும் இப்போ சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணமே மாதவனும் கவிதாவும் தான். இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி நாம் அமைதியாக இருக்க முடியும்? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். கண்டிப்பாக இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். யோசிப்போம், பொறுமையாக இரு. மாதவா, நான் வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட வந்து கவிதாவை பற்றி எடுத்து சொல்லவா? ஏன்னா கவிதாவோட நல்ல மனசை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க என்றான் விக்னேஷ். நீ வேறடா, அவளை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா கேட்குற ஒரே கேள்வி, பொண்ணு வசதியில் எப்படி? இது தாண்டா கேட்குறாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு மருமக வேணாம், பணம் நகையோட ஒரு பொண்ணு தான் வேணும். கரெக்டாக சொல்லணும்னா அதுதான் உண்மை. அப்படித்தான் எங்கள் அம்மா எதிர்பார்க்குறாங்க. பேசாமல் நீயும் கவிதாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் உங்கள் அம்மா முன்னாடி நில்லுங்களேன் என்றாள் ஸ்ரேயா. ஏன் ஸ்ரேயா, தெரிஞ்சுதான் பேசுறியா? அதுக்கு கவிதா முதல்ல ஒத்துக்கணும்ல. அவள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறா. இதில் எங்கேருந்து ரெஜிஸ்டர் மேரேஜுக்கெல்லாம் ஒத்துக்க போகிறா? அவள் பெற்றவங்க சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியாவாக கொடுங்கப்பா என்றேன். இப்படி நாட்களும் நகர்ந்து கொண்டிருக்க வீட்டில் அம்மாவின் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தேன். இப்படி இருக்க ஒரு நாள் ஸ்ரேயா என்னிடம் ஒரு நல்ல யோசனையை கொடுத்தாள். மாதவா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இது கண்டிப்பாக சரியாக இருக்கும். ஆனால் இதுக்கு கவிதாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். முதல்ல என்ன யோசனைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் இதை பற்றி கவிதா கிட்ட பேசிக்கலாம். இதோ பாரு மாதவா, உங்கள் அம்மாவுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு தான் மருமகளாக வரணும். கவிதா நல்ல பொண்ணு. அவளுக்கு என்னதான் நல்ல குணம் இருந்தாலும் அவள் வசதி இல்லை. அதுதான் உங்கள் அம்மாவோட பிரச்சனை. கவிதாவுக்கு தன்னை பற்றின உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும். அதனால் நீ லவ் பண்ணுற கவிதா நான் தான்னு சொல்லி அவங்கள பொண்ணு பார்க்க ஏன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நான் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நான் தான் கவிதான்னு அவங்க நம்பட்டும். அதுக்கப்புறம் என்று அவள் அடுத்தடுத்து கூறிய யோசனைகள் எனக்கும் சரியெனப்பட்டதால் நான் உடனே அதற்கு ஒப்புக்கொண்டேன். ஆனால் ஸ்ரேயா, இது ஒரு பெரிய பிளான். இது உன்னோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுட்டா என்ன பண்ணுறது? இதுக்கு விக்னேஷ் எப்படி ஒத்துப்பான்? டேய், இந்த பிளானை சொன்னதே விக்னேஷ் தான். அது போக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் உதவி செய்கிறோம்.
நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் 2 பேரும் உதவி செய்ய மாட்டீங்களா? டேய், எந்த பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம் விடு என்று விக்னேஷும் ஸ்ரேயாவும் கூற நான் இருவரையும் அன்பு மிகுந்த கண்ணீரால் அணைத்தேன். பிறகு நாங்கள் அனைவரும் கவிதாவிடமும் இதை பற்றி பேசி அவளையும் ஒப்புக்கொள்ள வைத்தோம். பிறகு ஸ்ரேயா கூறியவாறு அவளை கவிதா என்று கூறி ஸ்ரேயாவின் வீட்டிற்கு பெண் பார்க்க அப்பா அம்மாவை அழைத்து சென்றேன். அப்பா அம்மா இருவரிடமும் மறைக்க என் மனது கேட்கவில்லை என்பதால் அப்பாவிடம் நாங்கள் போட்ட திட்டத்தை பற்றி விவரமாக கூறினேன். என் அப்பாவிற்கும் கவிதாவை பிடித்திருந்ததால் இதற்கு ஒப்புக்கொண்டார். அவரும் எங்கள் திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளவே ஸ்ரேயா வீட்டிற்கு பெண் பார்க்க சென்றோம். ஸ்ரேயாவின் வீட்டை பார்த்த என் அம்மாவிற்கு ஸ்ரேயாவை பிடித்து விடவே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு ஸ்ரேயாவின் தோழியாக என் காதலி கவிதா இருப்பது கவிதாவையே பெண் பார்ப்பது போன்று எனக்கு தோன்றியது. ஸ்ரேயாவின் அம்மா அப்பாவும் எங்கள் திட்டத்திற்கு உறுதுணையாக நடித்து கொண்டிருந்தனர். அவளின் வசதியை பார்த்த என் அம்மாவிற்கு பிடித்துவிடவே நிச்சயதார்த்த தேதியையும் குறித்துவிட்டார். இன்னும் 2 வாரங்களில் நிச்சயதார்த்தம் என்பதால் அதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மேற்கொண்டு திட்டம் தீட்ட ஆரம்பித்தோம். சரிங்க சம்மந்தி, உங்களுக்கு எங்கள் குடும்பம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. நாங்களும் இன்னும் 2 நாளில் மாப்பிள்ளை வீடு பார்க்க வரோம் என்று ஸ்ரேயாவின் அப்பா கூற அம்மாவும் சரி என்று கேட்டார். பிறகு புறப்பட்ட என் அம்மா பெண் வீட்டார்கள் வருவதற்காக வீட்டிற்கு புது பெயிண்ட் அடிப்பது, புது புது பொருட்கள் வாங்கி வைப்பது என ஒரு மண்டபம் மாதிரி என் அம்மா வீட்டை தலைகீழாகவே மாற்றிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். பிறகு ஸ்ரேயாவின் குடும்பத்தினர் வீட்டிற்கு வர அவர்களை அன்போடு வரவேற்ற என் அம்மா அமர வைத்தார். எங்களின் திட்டப்படி ஸ்ரேயா தன் முதல் படியை எடுத்து வைத்தாள். அனைவரின் முன்னிலையிலும் கால் மேல் கால் போட்டு சற்று திமிராகவே அமர்வது போல நடித்தாள். இதை என் அம்மா நன்கு கவனித்திருந்தாலும் அதை கண்டுகொள்ளாதது போல இருந்துவிட்டார். ஆமாம், இந்த பொண்ணு யாரு? அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கூட பார்த்தனே என்று என் அம்மாவிடம், இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாதா? இந்த பொண்ணு ஸ்ரேயா. உங்கள் பையனும் என் பொண்ணும் வேலை செய்கிற ஆஃபீஸில் தான் இந்த பொண்ணும் வேலை செய்கிறா. ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த பையன் விக்னேஷ். இவங்க 4 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணாலும் இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? இப்படி என் அம்மா கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் நின்று கொண்டிருந்த கவிதாவிடம் நான் கண்ணசைக்க அவள் சட்டென்று என் அம்மாவின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அடடே, பரவாயில்லம்மா, எழுந்திரி. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நீ இந்த புடவையில் பார்க்குறதுக்கு அந்த மகாலட்சுமி மாதிரி இருக்க. நல்லா இருமா என்று என் அம்மா ஆசீர்வாதம் செய்ய எனக்குள் அளவு கடந்த மகிழ்ச்சி. கவிதாவை பார்த்த என் அம்மா சற்று திரும்பி ஸ்ரேயாவையும் பார்த்தார். ஆனால் அவளோ மாடலான உடை அணிந்து திமிராக அனைவரின் முன்னிலையிலும் கால்களை ஆட்டியபடி அமர்ந்திருந்தாள். பிறகு ஸ்ரேயாவிடம் தான் வாங்கி வைத்திருந்த பூவை கொடுக்க, நோ ஆண்டி, எனக்கு பூ வைக்கிறதெல்லாம் பிடிக்காது. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூ வச்சா பார்க்கவே கன்றாவியாக இருக்கும் என்று மூஞ்சில் அடித்தவாறு பேசியது என் அம்மாவிற்கு சற்று வருத்தத்தை கொடுத்தது. பிறகு நின்று கொண்டிருந்த கவிதாவிடமும் பூவை நீட்டினார். அவளும் அதை வாங்கவில்லை. அதற்கு மாறாக அவள் தலையிலேயே வைத்து விடும்படி திரும்ப என் அம்மாவிற்கு அது சற்று ஆறுதலான மகிழ்ச்சியை கொடுத்தது. எனினும் என் அம்மாவிற்கு பணம்தான் முக்கியம் என்ற கர்வத்தால் மேற்கொண்டு திருமணத்தை பற்றிய பேச்சுகளை எடுக்க ஆரம்பித்தார். இதோ பாருங்க சம்மந்தி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என்னோட சொத்து முழுக்க அவளுக்கு தான். எனக்கு அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நாங்களும் நல்ல வசதியான பையனாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணினோம். ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் பையனை லவ் பண்ணிட்டா. அதனால தான் வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குடிசை வீட்டில் சம்மந்தம் பேச முடிவு பண்ணோம். என்னடா குடிசை வீடுன்னு சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? எங்கள் வீட்டை கம்பேர் பண்ணால் உங்கள் வீடு எங்கள் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி. உங்கள் அளவுக்கு நாங்கள் வசதி இல்லை தான். இருந்தாலும் நாங்களும் எந்த குறையும் இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பையன் நல்லா சம்பாதிக்கிறான். என் வீட்டுக்காரரு கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவர். எனக்கும் ஒரே பையன்தான். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் பொண்ணு இங்கே எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழும். உங்கள் பொண்ணை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன் என்ற என் அம்மாவிடம், என்னது வாழுமா? அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்கள் பொண்ணு மாதிரியா? இதோ பாருங்க சம்மந்தி, அவளை வா பொண்ணு போட்டு பேசுனா அவளுக்கு பிடிக்காது. வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். அது போக உங்கள் பொண்ணு மாதிரியெல்லாம் நீங்கள் அவளை பார்த்துக்க வேண்டாம்.
எங்கள் வீட்டில் அவள் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் அவள் இங்கேயும் இருப்பா. ஏன்னா ஒரே பொண்ணு இல்லை, ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ அது எல்லாத்தையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்களால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியலை. ஏன்னா ஏசியில் இருந்து பழகிட்டோம்ல. எங்கள் வீடு முழுக்க ஏசி தான் இருக்கும். இங்கே ரூம்லையாச்சும் ஏசி போட்டு இருக்கீங்களா இல்லையா? ரூமில் எல்லாம் ஏசி இருக்குது சம்மந்தி. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா வீடு ஃபுல்லாகவே போட்டுருவோம் என்று என் அம்மாவும் அவர்களுக்கு ஈடு கொடுக்கும்படி பேசியது எனக்கு சற்று தடுமாற்றத்தை தான் வரவழைத்தது. இவ்வளவு பேசியும் என் அம்மாவின் மனம் பணத்திலிருந்து மாறவில்லையோ என்ற எண்ணம் எனக்குள். இப்படி இருக்க நிச்சயதார்த்தத்திற்கான உடைகள் வாங்குவதற்காக அனைவரும் கடைக்கு புறப்பட்டோம். அங்கு கவிதாவையும் உடன் வர சொல்லியிருந்ததால் அவளும் அழகான புடவையில் தேவதை போல வந்திருந்தாள். ஆனால் மாறாக ஸ்ரேயா ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், லூஸ் ஹேர் என்று மாடனாக வந்திருப்பது என் அம்மாவின் மனதை சற்று காயப்படுத்தியது. எனினும் பணத்திற்காக அவர் அனுசரித்து கொள்கிறார் என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன். பிறகு என் அம்மா கடைக்காரரிடம், ஏங்க, என் பையனுக்கும் மருமகளுக்கும் நிச்சயதார்த்தம். நல்ல பட்டுப்புடவையா என் மருமகளுக்கு எடுத்து போடுங்க. எவ்வளவு விலையாக இருந்தாலும் பரவாயில்லை. என் மருமகளுக்கு பிடிச்சிருந்தா போதும் என்று பெருமையாக கூற, ஆன்ட்டி, எதுக்கு புடவை? கல்யாணத்துக்கு எப்படியும் புடவை தானே கட்டணும். அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்காவது மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறேனே. ஏன்னா எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இது மாதவனுக்கும் தெரியுமே. டே மாதவா, இதை உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லலையா என்று என் அம்மாவின் முன்பு என்னிடம் பேச என் அம்மா சட்டென்று என்னை பார்த்தார். என்னம்மா கவிதா, ஏன் முன்னாடியே அவனை வாடா போடான்னு சொல்கிற? ஆன்ட்டி, எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? இப்போ எல்லாம் அப்படித்தான். அதுக்காக பொது இடத்துல அப்படி சொல்கிறது தப்புமா? இதோ பாருங்க ஆன்ட்டி, இது எங்கள் வாழ்க்கை. நாங்கள் வாழ போகிற வாழ்க்கை. எப்படி வாழ்கிறதுன்னு நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் இதில் தலையிடாதீங்க. என்னடா உங்கள் அம்மா கண்டிஷன் மேலே கண்டிஷன் போடுறாங்க, நீ அப்படியே வாயை மூடிக்கிட்டு நின்றுட்டுருக்க? உங்கள் அம்மாவுக்கு பணக்கார பொண்ணுங்களாம் எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாதா? முதல்ல அவங்களுக்கு எங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, நாங்கள் என்ன ஃபுட்டு தினமும் சாப்பிடுவோம், எப்படி நடந்துப்போம்னு சொல்லி புரிய வை. எப்படித்தான் உங்கள் வீட்டில் வந்து வாழ போகிறேன்னு தெரியலை என்று ஸ்ரேயா கூற என் அம்மாவின் முகத்தில் கவலை அதிகமாகி கொண்டே போனது. தப்பாக எடுத்துக்காதீங்க சம்மந்தி, ஒரே பொண்ணு, செல்லமாக வளர்த்துட்டோம். அதனால தான் மனசில் என்ன இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுறா. மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டா. அப்பா, இந்த புடவையெல்லாம் எனக்கு வேணாம். நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன் என்று ஸ்ரேயா அங்கிருந்து நகர்ந்து செல்ல என் அம்மாவிற்கு அது சங்கடத்தை அதிகப்படுத்தியது. அதே நேரம் இந்த பக்கம் கவிதா அழகழகான புடவைகளை தேர்வு செய்து கொண்டிருந்தாள். அம்மா, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும், பாருங்களேன். என் அம்மாவின் உதட்டில் சிறிதளவு புன்னகை. ஆமாம்மா, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீயும் ஏதாச்சும் உனக்கு புடவை எடுத்துக்கோயேன். இல்லைம்மா, நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளவு விலை அதிகமான புடவையெல்லாம் வாங்குகிற அளவுக்கு நாங்கள் வசதியானவங்க இல்லைம்மா. நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பம்தான். அது போக ஒரு புடவை அழகாக இருந்தால் போதும். அது காஸ்ட்லியாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. இப்படி தேவையில்லாமல் புடவையில் காசு போடுறதுக்கு வேறு எத்தனையோ நல்ல செலவுகள் பண்ணலாம். அதனால் எனக்கு இந்த தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுல எல்லாம் உடன்பாடு இல்லைம்மா. என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க என்ற கவிதா வெளிப்படையாக கூறியது என் அம்மாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. நீ நல்ல பொண்ணு, உங்கள் வீட்டில் உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க என்று என் அம்மா கூற இதை நான் யாருக்கும் தெரியாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். இந்த வார்த்தைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். ஒரு வழியாக அனைத்தையும் வாங்கி முடித்த நாங்கள் புறப்பட தயாரானோம். சம்மந்தி, முதல் தடவை எல்லாரும் சேர்ந்து வெளியில் வந்திருக்கோம், வாங்கலை கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் என்ற என் அம்மாவிடம், இல்லை கோவில் எல்லாம் வேண்டாம், அது ரொம்ப போர். வாங்க தேட்டருக்கு போயிட்டு ஒரு நல்ல மூவியை பார்த்துட்டு வரலாம். நான் இப்போவே ஆன்லைனில் டிக்கெட் போடுறேன் என்று ஸ்ரேயா கூற சட்டென்று திரும்பிய என் அம்மா, இல்லைம்மா, எனக்கு டிக்கெட் போடாத, நான் வரலை. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. அம்மா, என்னங்கம்மா ஆச்சு, தலை ரொம்ப வலிக்குதா என்ற கவிதா தன் பேக்கிலிருந்து ஒரு தைலத்தை எடுத்து நீட்டினாள். அம்மா, இந்த தைலத்தை இப்போதைக்கு தடவிக்கோங்க. பக்கத்தில் தான் மெடிக்கல் ஷாப் இருக்குது, வேணும்னா ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம், வரீங்களா? இல்லைம்மா, மாத்திரையெல்லாம் எதுவும் வேணாம், நான் போய் கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிடும் என்றார். அம்மா, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மாதவா, நீ போயிட்டு வா. இல்லைம்மா,
நீங்களே வரலனா நான் மட்டும் எதுக்கு போகணும்? இல்லை கவிதா, இன்னொரு நாள் போய்க்கலாம். டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிடு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். நான் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களும் கிளம்புங்க என்று நான் கூற, மாதவா, நான் வேணும்னா துணைக்கு வரவா? அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண என்ற கவிதாவிடம், இல்லை ஸ்ரேயா, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிங்கம்மா, உடம்பை பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ற கவிதா கூறிவிட்டு அங்கிருந்து நகர அம்மாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அம்மா, தலைவலி எப்படி இருக்கு? டேய், நான் ஒன்று சொன்னா கேப்பியா? எனக்கு என்னமோ அந்த கவிதா பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியா இருப்பான்னு தோணலடா என்று என் அம்மா கூற சிரிப்பை அடக்கி கொண்ட நான், ஏம்மா, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லடா, எவ்வளவு திமிரா நடந்துக்குது அந்த பொண்ணு. கொஞ்சம் கூட பெரியவங்கங்கிற மரியாதையே கொடுக்க மாட்டேங்குது. அவங்க அம்மா அப்பாவும் பொண்ணு பண்ணுறதை தப்புன்னு சொல்ல மாட்றாங்க. ஒரே பொண்ணு, செல்லம் கொடுத்துட்டோம்னு தான் சொல்கிறாங்க. ஏண்டா, இந்த பணக்கார பொண்ணுங்க எல்லாமே இப்படி தான் நடந்துக்குமா? இல்லை நீ லவ் பண்ணுற இந்த பொண்ணு மட்டும்தான் இப்படி இருக்குமா? அம்மா, பணக்கார பொண்ணுங்க எல்லாம் மோஸ்ட்லி இப்படித்தாம்மா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே வசதியாக வாழ்ந்துட்டாங்க. அப்பன்னா போகிற இடத்துலையும் வசதியாக இருக்கணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. சின்ன வயசுல இருந்து வசதியாக இருந்துட்டு நம்மளை மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்து வாழணும்னு எதிர்பார்த்தா எப்படி அந்த பொண்ணால் வாழ முடியும்? அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு அவள் ஒரே பொண்ணு. அதான் கொஞ்சம் ஓவர் திமிரா வளர்ந்துட்டா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவாமா. இல்லைடா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா உன்னை என்கிட்ட இருந்து மொத்தமாக பிரிச்சிருவாளோன்னு தோணுது. என்னம்மா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற? நீ தான் எனக்கு வசதியான வீட்டு பொண்ணு தான் மருமகளாக வேணும்னு சொன்ன. நல்ல வேலை, நான் லவ் பண்ண பொண்ணு வசதியான வீட்டு பொண்ணுன்னு தான் நீ ஒத்துப்பேன்னு உன்கிட்ட என்னோட காதலை சொன்னேன். முதல்ல சந்தோஷப்பட்ட, இப்போ என்னன்னா வேண்டாங்கிற மாதிரி பேசுகிற. ஏம்மா இப்படி மாறி மாறி பேசுகிற? தப்பு தாண்டா. வசதியான வீட்டு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணால் வெளியில் 4 பேர் நம்மளை மதிப்பாங்கன்னு நினச்சேன். நம்மளும் ஆடம்பரமாக வாழலாம்னு நினச்சேன். 4 பேர்கிட்ட என் மருமக வசதியான வீட்டு பொண்ணுன்னு பெருமையாக சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்காக இந்த வசதியான வீட்டு பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருந்தால் எப்படிடா வச்சு குடும்பம் நடத்த முடியும்? ஏம்மா, இதை தானே நானும் சொன்னேன். இப்போ அதையே திரும்ப என்கிட்ட நீ சொல்கிறியா? டேய் மாதவா, தப்பு தாண்டா. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணாண்டா. தயவு செஞ்சு மறந்துடுடா அந்த பொண்ணை. நீ எதிர்பார்த்த மாதிரியே நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நம்ம வசதிக்கேற்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இருக்கிறது நீ ஒரே பையன்டா. நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நான் கண்ணை மூடுற கடைசி காலம் வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த பொண்ணு ஸ்ரேயா, அந்த பொண்ணு கூட நல்ல பொண்ணாக தான் தெரியுது. நம்மளை மாதிரி சாதாரண குடும்பம்தான் சொன்னுச்சு. அந்த பொண்ணும் சம்பாதிக்குதுலடா, ஆனாலும் நல்ல அன்பாக நடந்துக்குது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணியிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பேன். ஆனால் இந்த பொண்ணு வேணாண்டா. அம்மா, உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும்னு தான் இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன் என்று நான் அம்மாவிடம் நடந்த அனைத்து உண்மையையும் நாங்கள் போட்ட திட்டத்தையும் பற்றி கூறினேன். அதனை தெரிந்து கொண்ட என் அம்மா, அட பாவி, என்னையே நீ ஏமாத்தியிருக்க, இதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸும் உடந்தையா என்று செல்லமாக அடிக்க ஆரம்பித்தார். பிறகு எங்கள் திட்டம் பலனளித்ததை அனைவரிடமும் ஃபோனில் தெரிவிக்க அனைவரும் எங்கள் வீட்டிற்கு வந்தனர். எங்களை மன்னிச்சிருங்க, கவிதா உண்மையாகவே ரொம்ப நல்ல பொண்ணு. என் பொண்ணு ஸ்ரேயா கவிதாவை பற்றி சொல்லும்போது தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்களும் அவங்க நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பித்தோம். எங்களால் உங்கள் மனசு கஷ்டப்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க என்ற ஸ்ரேயாவின் பெற்றோர்கள் கேட்க, ஐயோ, நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இவ்வளவு நாள் நான் தான் பணத்தை பிடிச்சி பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தேன். பணம் பெருசு இல்லை, அன்பு தான் பெருசுன்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு புரிய வச்சிட்டீங்க. இவ்வளவு வசதியோடு இருக்கிற நீங்களே உங்கள் பொண்ணு ஆசைப்பட்டா அப்படிங்கிறதுக்காக உங்கள் வசதிக்கு கீழே இருக்கிற ஒரு பையனை உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஆனால் என்னோட தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது. அதுக்காக எல்லா பணக்கார வீட்டு பொண்ணுங்களும் அப்படி இல்லைம்மா. உங்கள் மனசை மாற்றுறதுக்காக தான் என் பொண்ணு அந்த மாதிரி நடித்தாலே தவிர என் பொண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஒரு பணக்காரங்கிற எந்த கர்வமும் அவளுக்கு இருக்காது.
உங்கள் மனசை மாற்றணும்னு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளானை போட வேண்டியதாக ஆயிடுச்சு. என்றைக்குமே வசதி முக்கியம் இல்லை, நல்ல மனசு தான் முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், எங்கே என் மருமக கவிதாவை காணோம் என்று என் அம்மா கேட்க, ஸ்ரேயா அம்மா அப்பாவின் பின்புறம் ஒளிந்திருந்த கவிதா வெளியில் வந்தாள். உன்னை மாதிரி ஒரு மருமக தான் வேணும்னு என்னையே கேட்க வச்சிட்டல்ல என்று என் அம்மா கூற, கண்கலங்கிய கவிதா, என்னை மன்னிச்சிருங்க என்று என் அம்மாவின் காலில் விழ, சட்டென்று தூக்கிய என் அம்மா, பரவாயில்லம்மா, உன்னோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் குடும்பத்தோட வசதி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இனிமே நீ தான் இந்த வீட்டுக்கு மருமக என்று என் அம்மா கூற, நானும் என் அம்மாவிற்கு நன்றி கூறி அன்போடு அணைத்தேன். என் அம்மாவின் குணம் எப்படி இருந்தாலும் அவர் என்னை பெற்றெடுத்தவர். என் திருமணத்தில் அவரின் சம்மதம் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.